ஹாய். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து மண்டாலா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம பாம்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் பேக் சைடு ஹேண்ட் இந்த இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மிட் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இதில் நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் மண்டாலா போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மண்டாலா எப்பயுமே சென்டர் பாயிண்ட் இருந்து அதுலேருந்து தான் டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேயும் அதே தான். ஓகே, சென்டர்லேருந்து உங்களுக்கு மண்டாலா டிசைன்ஸ் போடுவீங்க. அண்ட் இந்த டிசைன் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சம் பீப்புள்ஸ் வந்து சிம்பிள் டிசைன் போட்டு விடணும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைன் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி போட்டு காட்டுறேன். ஒரு வெர்டிக்கல் லைன், நான் கைட்லைன் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன் ஏன்னா வீடியோவில் தெரியறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் ஒரு சுருள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதை சுற்றி ஹம்ப், ஓகே, ஸோ இதுக்கு மேலே அந்த பெரிய ஹம்ப், ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இது பார்டர்ஸ் லைன் மாதிரி, அதாவது தின் லைன். இன்னொரு லைன் போட்டுட்டு அதில் ஹம்ப் போட்டுக்கோங்க. நம்ம மண்டாலா டிசைன் போடுறோம் அப்படின்றனால மோஸ்ட்லி சர்க்கிள் வரும். ஸோ சர்க்கிள் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபைனலாக
ஹம்ப் போட்டுட்டு சென்டரில் இங்கே கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் 2 டிசைன் சொல்ல போகிறேன். இப்படி வெர்டிக்கலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஒரு டிசைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பக்கம் ஒரு டிசைன் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது தனித்தனியாக போட்டு சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு இன்னொரு டிசைன் வரும். நான் புதுசாக வரைஞ்சேன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு டாட். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் இந்த மண்டாலா ஆர்ட். ஓகே, ஸோ இந்த டாட் வைக்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இப்போது மிட்லேயும் வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம்ல, அங்கே உங்களுக்கு கரெக்டாக டாட் வர்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போடணும். நடுவில் வர டாட் கூட முன்ன பின்ன போகலாம், பட் இந்த டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் நடுவில் 3 இருக்குது, பட் இங்கே 4 இருக்குது. அதுவும் வந்து தப்பு தான். இங்கே எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் வரணும். ஸோ இங்கேயும் அப்படி தான் வரணும், இங்கேயும் அப்படி தான் வரணும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் ஃபுல்லாக டாட் வச்சு முடிக்கணும். செகண்ட் ஒன் வந்து வெயின்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெயின்ஸ் போடணும். அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், மொத்தம் 2 நம்ம கற்றுருக்கோம். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போயும் நான் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். சேம் ஸ்ப்ரில். ஓகே, ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே ஹம்ப். பேசிக்காக மண்டாலா ஆர்ட்டில் எப்பயுமே ஸ்ப்ரில், ஹம்ப்பு ஒரு டாட் வச்ச ஹம்ப்பு இதே தான் கண்டினியூ ஆகும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் எத்தனை இருக்குன்றது தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இங்கேயே டாட் 1 4 கார்னரும் நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது 2த்துக்கும் நடுவில் இது சின்னதாக இருக்கனால 2 போதும். இப்படி தான் டாட் நீங்கள் வைக்கணும் மேலே இருக்கிறதுக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு 4 கார்னர்ஸும் வச்சுட்டு அப்புறம் கெஸ் பண்ணி வைங்க அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி போட்டுட்டு தென் இந்த மாதிரி டாட்டுக்கு மேலே ஆர்க்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது சர்க்கிள் சர்க்கிள் கரெக்டாக வரதுக்கு ஒரே ஐடியா தான். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன்னா இந்த சர்க்கிளும் எனக்கு அந்த கேப்லேயே அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு சர்க்கிள் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஓகே. ஸோ எப்பயும் போல் தின் லைன் ஒன்று, இந்த கோம் ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லைன், ஏன்னா இந்த லைனில் தான் நம்ம வந்து ஹம்ப் போட போகிறோம். ஓகே. இப்போது இதில் ஹம்ப்பு போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் கோன்னாலே உங்களுக்கு டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் புது கோனே யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி ஹம்ப்பு போட்டுட்டு தென் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹம்ப் சுருள் போட்டுக்கிறேன். சின்னதாக போட்டுக்கோங்க. அண்ட் சேம் இந்த சுருள் மேலே ஹம்ப்பு. ஓகே. சேம் பக்கத்தில் திரும்பவும் சுருள் அண்ட் ஹம்ப். ஓகே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி நீங்கள் முடிக்க போகிறீங்க.
ஓகே, ஸோ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நீங்கள் அந்த பேட்டர்ன் ஃபுல் பண்ணிவிட்டு தென் இப்போ 2 டிசைனுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ட்ராப் வெயின்ஸ் வேறு ட்ராப் வேறு. ஸோ ட்ராப் போட போகிறீங்க. டாட் வச்சு கீழே ஒரு புஷ், சேம் டாட் வச்சு புஷ், சென்டரில் அதே மாதிரி. ஓகே, ஸோ சைடில் ரைட்டு லெஃப்ட்டு அண்ட் சென்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் 10க்காக நெக்ஸ்ட் வீடியோ போய்ட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த இடம் ப்ளைனாக இருக்காது, இங்கே ஃபில்லிங்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வச்சு எப்படி போடலாம் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. தென் சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. ஓகே, தென் அந்த லீஃபை தவிர்த்து இருக்கிற இடம்லாம் ஃபில்லிங். ஓகே, ஜஸ்ட் லைன். ஓகே, இப்போ எப்பயுமே பார்டர்ஸ் போடுற மாதிரி அவுட்டர் தின் லைன், அண்ட் திரும்ப ஒரு தின் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹம்புக்காக போடுற லைன் இதுவும் தின்னாகவே போட்டுக்கோங்க. ஓகே, தென் சுற்றி ஹம்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னொரு லேயரும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டாட் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 கார்னரும் வச்சுக்கலாம். ஓகே, தென் சென்டரில் 1 2
2 2. ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆர்க் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு லீஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு அதை மட்டும் காட்டுறேன். இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஸ்டார்டிங் இந்த மாதிரி சர்க்கிள் மட்டும் வரல அப்படின்னா நீங்கள் காயின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ₹1 காயின் அது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே லீஃப் போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போடுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம எலிஃபண்ட் வச்சு கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எலிஃபண்ட் ட்ரா பண்ணிடுறேன், அந்த சின்ன எலிஃபண்ட். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபில் பண்ணும்போது நம்ம எந்த எலிமெண்ட்ஸ் வந்து வரைஞ்சிருந்தாலும் அதை சுற்றி நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பார்டர் வந்து டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் சிம்பிளாக எப்படி மண்டலா ஹார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போது ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது டாட்டே எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ டாட்டே வந்து ஆர்க் மாதிரி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி இந்த மாதிரி டாட் ப்ரெஷர் கொடுத்துட்டு தென் இந்த டைரெக்ஷனில் இப்படி புஷ் பண்ணணும். இப்படி கொடுத்துட்டு இந்த டைரெக்ஷன். ஓகே, ஓகே, எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? டாட் கொடுத்துட்டு ஆர்க் கொடுத்துட்டு சென்டரில் ஃபில் பண்ணுறேன். அந்த மாதிரி போடணும். ஓகே, இப்படி போட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்த்துடலாம். இந்த டிசைனுக்கு ஹம்ப் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, தென் இதை சுற்றி ஸ்விரல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இதை சுற்றி ஹம்ப்பு போட்டுக்கோங்க. தென் நான் டாட் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு இதை சுற்றி ஒரு சர்க்கிள். ஓகே, இப்போது இந்த சர்க்கிள் சுற்றி இன்னொரு சர்க்கிள் போட போகிறேன். பட் அது வந்து உங்களுக்கு கைட்லைன் மாதிரி தான் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தெரியறதுக்காக டார்க்காக போடுறேன். பட் நீங்கள் கைட்லைன் மாதிரி தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போது இங்கே வெயின்ஸ். ஓகே, ஸோ இந்த பார்டர் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதை நீங்கள் வந்து சர்க்கிளில் கொண்டு வர போகிறீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அதாவது நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அந்த பார்டர் மட்டும் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, லைன் புஷ், லைன் டாட் புஷ், லைன் டாட் push,
புஷ் அண்ட் லைன் டாட் புஷ். ஸோ இதை வந்து நான் சர்க்கிளில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தம் 6 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மண்டலாவோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பாய்.